இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by Buymoto mobile app. Buymoto mobile appல உங்களுக்கு தேவையான அனைத்து grocery பொருட்களும் இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்து தாம்பாளத்துல நம்ம கொட்டிக்கலாம். சின்ன பவுல் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்கலாம். ரவை எடுத்து ரவையை இதுலயே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம போட்டாலும் போடலாம், போடலாம் கூட நம்ம ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு பிசையணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து தண்ணி ஊற்றி வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதிகமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றினோம்னா வந்து மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ நமக்கு வந்து தெரியாது நம்ம எவ்வளோ தண்ணி வந்து கலந்துருக்குறோன்னு. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சேர்க்காம நீங்கள் வந்து எண்ணெய் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி கூட நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா பிசையணும். நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடணும். கையில் பிடிச்சி பார்த்தாவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிறதுக்கு விட்டுடலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 சப்பாத்தி சுடுற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். நம்ம வந்து மாவோட சைஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம். அப்புறமேட்டு சப்பாத்தி நமக்கு வந்து பெருசாக தான் வரும். பெருசாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா உருட்டிக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் எந்த மாதிரி வந்து உருட்டிட்டு இருக்கேன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கணும். பெருசாக வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த சைடும் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருந்து பார்த்தீங்களா, கடாயில் சூடாகிறதுக்கு அதில் வந்து ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கு வந்து பிறகு நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். நல்லா வேந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலருக்கு வந்துடும். இந்த மாதிரி கலருக்கு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரியே வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி வந்து கட் பண்ணி எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இது வந்து கடைசியாக நான் பொரிக்கிறது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் எண்ணெயில். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்நாக்ஸு நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.